வணக்கம். ஓம் நம சிவாய். இன்னைக்கான பதிவு சுக்கிரனின் முக்கியத்துவம். சுக்கிரன் ரிஷபம் அவருடைய ஆட்சி வீடு, துலாம் அவருடைய ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடு, மீனத்துல உச்சம் அப்படிங்கிற வலுவை அடைவார். சுக்கிரன் ஆண் மற்றும் பெண் இருவேறு பாலினங்களுக்கிடையே காதல் இணைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் காதல், காம் இவற்றிற்கு அதிபதி. சுக்கிரனுடைய ஜடம் காலத்தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்ஸூரியஸ் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சுக்கிரனே அதிபதி. சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்துல வலிமையா இருக்கும் பொழுது இயற்கையாகவே ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையப்பெறும். சுக்கிரன் அவருடைய ஜாதகத்துல ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருக்கும் நிலையில ஒருவருக்கு நல்ல அழகிய வாழ்க்கை துணை கிடைக்கும். சுக்கிரன் எந்த ஒரு ஜாதகத்திலையும் கெடாம இருக்க வேண்டியது அவசியம். சுக்கிரன் வலிமையா இருக்கும் பொழுது ஒருவருக்கு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையும் வசதி வாய்ப்புகளையும் இயற்கையாகவே அவர் ஏற்படுத்தி தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் வலிமையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் குறிப்பவர் தான் சுக்கிரன். திருமணம் ஒருவருக்கு நடக்கும் காலகட்டத்தை சுக்கிரன் தசாபுத்தி நடக்கும் காலங்கள்ல ஒருவருக்கு திருமணம் அமையும் வாய்ப்பும் ஆடம்பரமான லக்ஸூரியஸான வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய வாழ்க்கையையும் அவரது தசாபுத்தி காலங்களில் கிடைக்கும். சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால சுக்கிரனின் தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களால் செய்யக்கூடிய தொழில்கள், டெக்ஸ்டைல்ஸ், ஃபேன்சி ஷாப், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், மளிகை கடை, இதெல்லாம் சுக்கிரனுடைய டிபார்ட்மெண்ட்ல வரும். ஹோட்டல்ஸ், ரெசார்ட், பேக்கரி சுக்கிரனுடைய தொழில்கள்ல வரும். சுக்கிரன் உங்க லக்கணத்திற்கு சுபரா இருக்கும் நிலையில அவருடைய தசா காலம் 20 வருடம். 20 வருடமும் அவர் தசா நடக்கும் காலங்கள்ல அவருடைய ஆதிக்கத்தை அவர் முழுமையா செயல்படுத்துவார். சுக்கிரன் உங்களுடைய லக்னத்துக்கு சுபரா இருக்கும் நிலையில சுக்கிரன் தசாபுத்தி நடக்கும் காலங்களே உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை அளிக்கக்கூடிய தசையாகவும் புத்தியாகவும் நிச்சயமா அந்த காலகட்டம் இருக்கும். சுக்கிரன் பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால பெண் தெய்வங்களை வழிபடும் பொழுது சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தேவியை வணங்குவது சிறப்பான பலனா இருக்கும். துலாம் லக்னத்தில் மற்றும் ராசியில பிறந்தவங்க மகாலட்சுமி தேவியை வணங்குவது சிறப்பான பலனா இருக்கும். சுக்கிரனுக்கு உண்டான கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை குறிப்பா மகாலட்சுமி வழிபாடு செய்து வரும் பொழுது இன்னும் கூடுதலான நற்பலன்களை எதிர்பார்க்க முடியும். நவரத்தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வைரம். ரிஷபம் மற்றும் துலாம் லக்னங்கள்ல பிறந்தவங்களாகட்டும், எந்த ஒரு ஜாதகரா இருந்தாலும் சுக்கிரன் வலுத்திருக்கும் பொழுது அழகான திருமண வாழ்க்கையையும் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளையும் நிச்சயமா அவர் ஏற்படுத்தி தருவார். உதாரணத்துக்கு மேச லக்னமா இருக்கும் பொழுது அவர் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திற்கும் 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி. சுக்கிரன் மேச லக்னக்காரங்களுக்கு தசை நடத்தும் பொழுது அவர் வலுத்திருக்கும் நிலையில ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ இருக்கும் பட்சத்துல கூட்டு தொழிலின் மூலமாக, மனைவியின் மூலமாக வாழ்க்கை துணை அமைந்த பிறகு நல்ல வசதி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நிச்சயமா மேச லக்னக்காரங்களுக்கு தருவார். உங்கள் லக்ன சுபரா இருந்துட்டா இன்னும் கூடுதலான சிறப்பான நற்பலன்களை அந்த தசையில ஒருவர் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த காணொளியில பார்க்கலாம்.